ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது. இந்த ஒரே வாரத்தில் உங்க வாழ்க்கையில நிறைய எச்சரிக்கையான பயங்கரமான சம்பவங்களாலிருந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான தகவலாக பார்க்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை நிறைய பேருக்கு இப்போ அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாங்க. அதாவது ஏன் இந்த காலகட்டத்தில் மட்டும் ஜோதிடத்தின் மேல் இவ்வளவு நம்பிக்கை அதிகமாக இருக்கு என்று கேட்கும் பொழுது, மக்கள் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய வாழ்க்கையில நடப்பதாக முழுமையாக நம்புறாங்க. இதை நம்பக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, உண்மையாவே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் நிச்சயமா கணித்து சொல்வாங்க. அதாவது முன்கூட்டியே நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு நம்ம செயல்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையான தருணமாகவே இதனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய ஆபத்தை இதனால நாம தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு வரக்கூடிய நல்ல காரியங்கள் என்னென்ன என்பதை கண்டிப்பா தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்துல எந்த அளவுல கவனமா இருக்கணும் என்பதை எல்லாமே நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நிச்சயமா நீங்க நடந்து கொள்ளலாங்க. ஸோ இதற்கு தான் ஜோதிடத்தின் மேல் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை செய்யலாமா வேண்டாமா என்று அறிந்து கொண்டுதான் அதற்கு பிறகு நல்ல காரியங்களை செய்யறாங்க. ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் சரி அதை தெரிந்து கொண்டுதான் செய்யறாங்க. ஸோ அந்த அளவிற்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இப்ப மிகுந்த அதிகமாகவே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரங்கள், அந்த இடைப்பட்ட ஒரு வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகிறது என்பதை தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த காலகட்டம் கண்டிப்பா நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்களை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் படைத்த நபர் அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பக்தி கூர்மையும் பேச்சு திறமையும் எப்பவுமே பலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த இரண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு அதே போல நீங்க முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இதனால உங்களுக்கு இருக்கிறது. ஸோ கண்டிப்பா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குணாதிசயம் படைத்த உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருக்கு. இந்த வாரம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய திட்டங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வருங்க. அலுவலகத்தில் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய திட்டத்தை நீங்கள் தீட்டினாலும் சரி, புதிய ஐடியா நீங்கள் முயற்சி செய்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் பாசிட்டிவான பலனை மட்டுமே நீங்கள் பெற முடியும். ஸோ எதையுமே யோசிப்பதோடு நிறுத்தாமல் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்ப்பது தான் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். எதையுமே முயற்சி செய்யாமல் கைவிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக செயல்பட்டு முயற்சி மட்டுமே செய்து பாருங்க. அதுபோலவே வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது, புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டமானது கொடுக்க போகிறது. தொழில் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இதனால தொழில நீங்க ஏதாவது ஒரு முன்னேற்றம் செய்யணும், தொழிலுக்காக இந்த ஒரு காரியத்தை நாம இப்ப செய்தா நல்ல வித மாற்றத்தை நாம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நினைத்தாலும் கண்டிப்பா செய்து பாருங்க. வியாபாரத்தை விரிவாக்குவதற்கு எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் கண்டிப்பா செய்யலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைத்திடும். ஸோ பண ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த சிரமமும் கிடையாது, எந்தவித கஷ்டமும் கிடையாது. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு ஏதாவது கஷ்டமான கடினமான ஒரு சூழல் இந்த காலகட்டமானது கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது,
குடும்ப தலைவிகளுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாதுங்க. உறவினர்களுடன் நல்ல உறவு உருவாகலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கிறது. குடும்ப தலைவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஏற்ற ஒரு காலகட்டமாக கண்டிப்பா அமைந்திருக்கு. கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். ரசிகர்களின் ஆதரவு இப்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா இருக்கிறது. வருமானம் அதே போல பாத்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கலாம். மிதுன ராசியில நீங்க எந்த துறையில இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்துல ஒரு பற்றாக்குறையே கிடையாதுங்க. பண ரீதியா இதற்கு முன்னாடி காலகட்டத்தில் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பணத்திற்கு பஞ்சமே கிடையாது. மிகுந்த சந்தோஷமான ஒரு சூழலில் வாழக்கூடிய அற்புதமான நேரமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது புதுவிதமான மாற்றங்கள் இந்த காலகட்டமானது கொடுக்க போகிறதா என்று பார்க்கும் பொழுது படிப்பில் முழு மூச்சுடன் நீங்க ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கவனத்தை நீங்க படிப்பில் மட்டுமே செலுத்தி வருவதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனத்தை வேறு எதிலுமே சிதற விடாமல் படிப்பில் செலுத்தி வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் புகழ், அங்கீகாரம், பாராட்டு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால உங்களுடைய குடும்பத்திலும் சரி பெற்றோர்களும் சரி மிகுந்த மகிழ்ச்சியும் அடைவாங்க. உங்களால முடிந்த அளவிற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பில் முழு கவனத்தை செலுத்தி வாருங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றி இதனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் இந்த ஒரு முயற்சியை இந்த காலகட்டத்தில் கைவிடாமல் நிச்சயமா செய்து வாருங்க. ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்பு வருமா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஆரோக்கியத்துல மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது. சின்ன சின்ன தொந்தரவும் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நினைத்தா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வாருங்க. வியாழக்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் மாலை சாட்சி வழிபடுவது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்துமே நீக்கி வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை தடைகள் தடங்கள் வந்தாலும் நீங்க மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா வியாழக்கிழமை முருகப்பெருமானை நீங்க வழிபடுவதால் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைக்காமல் இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்க செய்து வரலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய பலனை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.